guys, welcome back. இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை பார்க்குறேன், ஒரு படத்துடைய டைட்டில் டீசர் அப்படின்னு ஒரு படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, பரிமளா அண்ட் கோ. ஏண்டா எத்தனையோ டீசர் வருது, எத்தனையோ ட்ரெய்லர் வருது, நீ என்ன ரொம்ப சூஸியாக இருக்க அப்படின்னு கேட்டால், அந்த தம்ப்நெயில்ல நான் பார்த்த ஒரு 3 ஃபேஸஸ், இந்த 3 முகத்தை பார்த்தோன்னே த ஓஜி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதாவது இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியராஜ். பசங்க, அப்புறம் அந்த கடைக்குட்டி சிங்கம் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இல்லை, அவர் வேற. பசங்கன்னா அந்த பசங்க சூர்யா, சின்ன வயசு பசங்க. சூர்யாவுக்கு முன்னாடி ஒரு பசங்க, ஒரிஜினல் பசங்க படம் இருக்குல்ல, இவர் ரிவர்ஸ்ல போறாரு. பசங்கன்னா கோலிஷோட சூர்யா நடிச்சது பசங்க 2. ஒரிஜினல் பசங்க இருக்குல்ல, கைய முறுக்குறானே, ஜீவாக்கு கோபம் வருது, அந்த படம் எடுத்த டைரக்டர் இவர் தான். இப்ப ரீசெண்டா அந்த விஜய் சேதுபதியையும் அவங்களையும் வச்சு இந்த பரோட்டா கடை படம் எடுத்தாரு, தலைவன் தலைவி, அந்த படம் எடுத்த டைரக்டர் அவருனாலே அந்த ஒரு குடும்ப படம், ஒரு வித்தியாசமா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். இதில் அவர் காஸ்டிங் பண்ணியிருக்கிற அந்த ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தில் வரக்கூடிய ஒரு ஜோடி. அந்த ஜோடி இப்போ ஒரு முழுநீள படத்துலையும் வரப்போகிறாங்கன்னு நினைக்கும் போது குஷி ஆகிட்டேன் நான். ஜெயராம் ஊர்வசி பஞ்சதந்திரத்துல பையனுக்கு ஆட்டுலாம் போலாம், அந்த கேங் வந்து படம் முழுக்க வருது. எனக்கு அதை பார்த்த உடனேயே எனக்கு பஞ்சதந்திரம் ஞாபகம் தான் வந்துச்சு. பஞ்சதந்திரம் அளவுக்கு இதில் அந்த அளவுக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியல காமெடி, பட் இது ஒரு காமெடி படமாக தான் இருக்கும். இவங்க 2 பேரையும் வச்சு சீரியஸ் படமும் எடுக்க முடியும், பட் அவங்க 2 பேரும் மெயின் இதில் காமெடியில் தானே. ஸோ அவங்கள வச்சு பரிமளா அண்ட் கோ, இவங்களை சீரியஸ் எடுத்தாலும் காமெடியாக தான் இருக்கும். இல்லை, இந்த ஜே பேபி எல்லாம் பார்த்தீங்கல்ல, அளவு வச்சாங்க அது மாதிரி. ஸோ ஜெயராம் ஊர்வசி, பக்கத்தில் மிஸ்கின் அவரோட ஃபோட்டோவும் இருக்குது. என்னங்க யோகி பாபு இருக்காரு, இவங்க இருக்காங்க, ஒரு வித்தியாசமான காஸ்டாக இருக்கே. சரி, இது என்னதான் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ட்ரெய்லர் டீசர்லாம் கிடையாது. பரிமளா அண்ட் கோன்னு இந்த பேரை சொல்கிறதுக்காகவே ஒரு டைட்டில் டீசர் 3 நிமிஷத்துக்கு வந்திருக்கு. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. எத்தனை பேருக்கு இந்த பஞ்சதந்திரம் காம்போ ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். சரி வாங்க, இது ஒரு 3 minutes வீடியோ வருதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு தெரியாது. $2000 கேக்குறாங்க. எதுக்கு? தீபாவளிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாமா? $2000 என்ன பண்றது? நானே ஒண்டியா எல்லாத்தையும் பண்ண முடியுமா? $500 கேட்க வேண்டியதானே? அவ்வளவு காசு இல்லைனாலும் கொடுக்க முடியாதுன்னா போங்க. அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க, அந்த $1000 எனக்கு கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உனக்கு 500 எனக்கு 500, நம்ம 2 பேரும் சேர்ந்து. எனக்கு ஒரு $300 தேவைப்படுது, 3 பங்கா பிரிச்சுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். ஏன் இந்த வீட்ல நான் பிறக்கலையா? 4 ஷேர் ஆக்குங்க, எல்லாரும் க்ளீன் பண்ணுங்க. அவங்க வேலையை ஆரம்பிங்க. அந்த கதையெல்லாம் கிடையாது, பணத்தை மாத்தி 4 பங்கா வைங்க, அப்புறம் நாங்க களத்துல இருக்கணும். அது பாயிண்ட். அப்பா மேல நம்பிக்கை இல்லையாமா? என்னப்பா இப்படி கேட்டீங்க? சத்தியமா நம்பிக்கை இல்லப்பா. இதான் அந்த சீரியஸா வந்து ஜோக் ஆகுது. அப்பா மேல நம்பிக்கை இல்லையான்னு சீரியஸா ட்ரை பண்ணாங்க, முடியல.
என் தங்கத்துக்கு பூர்வம் சொல்லுவாங்க கொலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்குன்ற. கொலை பண்ணாங்களா? என்ன சார் சொல்றீங்க? எத்தனை? 4 ஆளா? 3 மூணா? 2 எங்க? ஒரு கொலை பண்ணிருந்தாலும் என்னடா ஏய், ஓ அப்படி வந்துட்டு சீரியஸாக தான் போகும் போல கதை. இல்லை இது வந்து அந்த கோலமாவு கோகிலா ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக இருக்கணும். இது பாப்பநாசம் மாதிரி தான், ஆனால் பாப்பநாசம் வந்து சீரியஸ். அந்த அந்த அவங்க படம் பார்க்கும்போது அந்த படத்தில் அந்த டிவியில் பாப்பநாசம் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ பாப்பநாசத்தையே காமெடியாக பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை போல இருக்கு. இதுவே 4 பேரையும் க்ளீன் பண்ண சொன்னா க்ளீன் பண்ண மாட்டாங்க. காசு ஒன்றுடே வாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மள வீட்டுக்கு 1500 ரூபாய் இருக்கிறாங்க. பேய் விடாவே மாறட்டும், க்ளீனே பண்ண வேணாம், எல்லாரும் ஃப்ரீயாக இருப்போம். பாருங்க, நம்ம வீடை நம்ம க்ளீன் பண்ணணும். அவங்க 2000 ரூபா கேட்குறாங்கன்னொடனே எல்லாரும் டக்குனு லேபர்ஸாக மாறிட்டாங்க. இவர் பார்த்தாரு, சரி இவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, வீடு சுத்தம் ஆயிடுச்சு. இல்லை 2 in 1. 3 நிமிஷத்தில் 2.5 நிமிஷம் வரைக்கும் இந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிறத ஒரு சின்னதாக க்ளீனிங் காசு அப்படின்னு கொண்டு போனாங்க. ஓ இது இப்படி ஒரு ஜாலியான படம் போல இருக்குன்னு பார்க்கும்போது கடைசி ஒரு 30 செகண்டில் வந்து கொலை பண்ணிட்டாங்க. 4 3 2 1 தான்டா, ஒரு கொலை பண்ணாலும் கொலை தான்டா அப்படி பார்த்த உடனே டக்குன்னு ஃபாஸ்ட் கட்ஸில் கடற்கடன்னு போயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ சொல்லிட்டாங்க, இது வந்து பாப்பநாசம் தான் காமெடி வேர்ஷன், அவ்வளோதான் நல்லா இருக்கும். ஆனால் வந்து இப்படி ஒரு ஜானருக்கு சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக அந்த 2 பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் மெயின் ஹைலைட்டு. நல்லா இருக்கும். அந்த 3 நிமிஷமே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. 3 நிமிஷம் மாதிரியே இல்லை, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படி இருக்குது. இப்போ படம் எப்போ வரும் மட்டும் கேட்கணும் போல. தெரியல, ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா இல்லை டைட்டில் டீசருக்காக மட்டும் இதை ஷூட் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த ஃபாஸ்ட் கட்ஸில் சில சீன்ஸ் காட்டும்போது அப்போ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். மிஷ்கின் சாரை பார்த்தோன்னே எனக்கு அவர் ஒரு படம் நடித்தார் சவரக்கத்தின்னு, அதில் இந்த கெட்டப்பில் தான் இருப்பார். தாடி இல்லாமல் ஒரு கூர் மீசை வச்சு கருப்பு சொக்கா போட்டு முடியலை இப்படி ஒட்ட சைடில் வெட்டி அதே கெட்டப்பில் அந்த சவரக்கத்தி கெட்டப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் காம்பினேஷனை பாருங்களேன், யோகி பாபு மிஷ்கின் சார் நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த இப்போ பஞ்சதந்திரம் காம்போவும் மிஷ்கின் சாரையும் டம்னையில் பார்த்த உடனே தான் இதுக்கு ஒரு ரியாக்ஷனை போடணும், என்னவா இருக்கும். அந்த பேரும் நம்மளை கொஞ்சம் தூண்டிச்சு. கோலமாவு கோகிலா மாதிரி பரிமலர் அண்ட் கோ. பரிமலர் அண்ட் கோன்னா அந்த குடும்பத்தை குறிக்கிறதாவும் ஆகும். பரிமலர் அண்ட் கொலை அப்படி கூட இருக்கலாம், சொல்ல தெரியாது. இந்த குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை வருது, ஒரு மிஸ்டேக்காக ஒரு கொலை நடந்து போடுது, அதை மறைக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? ஒரு 1 லைன் இதுவே போதும். இது மாதிரி ஒரு படம் தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். பட் அதை அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த இம்பேக்ட் கொடுக்கல, கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதை நம்ம கீர்த்தி சுரேஷ் நடித்த ஒரு படம், அதுவும் இப்படி தான் ஒரு குடும்பம் ஒரு கொலையை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைப்பாங்க, அந்த செத்து போனவர் அப்படின்னு வரும். பட் இதில் வந்து நமக்கு அந்த காஸ்ட்டு கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. மோரோவர் அந்த டைரக்டர் அவருமே நமக்கு ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் தான். ஸோ ஈகலி வெயிட்டிங், எப்போ வருதுன்னு தெரியலை, வந்தால் பார்க்கலாம். பரிமலர் அண்ட் கோ அது சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க சார். நம்ம பஞ்சதந்திரம் காம்போவாக திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.